வணக்கம். வெல்கம் டு ஷானு சமையல். இந்த வீடியோவில் ரொம்பவே மொறுமொறுப்பான ரொம்ப சுவையான பன்னீர் பால்ஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸோட லிஸ்ட் எல்லாம் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, நீங்கள் பார்த்துக்கோங்க. இது ரொம்ப சீக்கிரம் பண்ணிடலாம், குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். செய்ய ஸ்டார்ட் பண்ணலாம். இது பண்ணுறதுக்கு நான் 200 கிராம் பன்னீர் எடுத்திருக்கேன். நல்லா துருவி இந்த மாதிரி வச்சுக்கோங்க. நீங்கள் வீட்டிலே செய்கிற பன்னீர்னா அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம். கடையில் வாங்குகிற பன்னீர்னா துருவி ஒரு பவுலில் சேர்த்துக்கோங்க. இது கூட 2 மீடியம் சைஸ் உருளைக்கிழங்கு நல்ல சாஃப்டாக வேக வச்சு லேசாக மசிச்சு வச்சுருக்கேன், அதையும் இதில் சேர்த்துடலாம். அதுக்கப்புறமா 2 டேபிள் ஸ்பூன் சோள மாவு, 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 டீஸ்பூன் மல்லித்தூள், அரை டீஸ்பூன் சீரகத்தூள், 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா, அப்புறம் இதுக்கு தேவையான அளவு உப்பு, கொஞ்சமாக பொடியாக நறுக்குன கொத்தமல்லி இலை, அப்புறம் ஒரு பாதி எலுமிச்சம்பழத்தோட சாறு சேர்த்துக்கலாம். எலுமிச்சம்பழம் இல்லாட்டி ஆம்ச்சூர் பவுடர் அதை கூட சேர்த்துக்கலாம். எல்லாம் சேர்த்ததுக்கப்புறமா இது நல்லா பிசைஞ்சிக்கணும். நம்ம உருளைக்கிழங்கு மசித்து சேர்த்துக்கிறதுனால அதுவே ஒரு நல்ல பைண்டிங் ஏஜெண்ட்டாக இருக்கும். கார்ன்ஃப்ளவர் சேர்த்துக்கிறதுனால நல்ல மொறுமொறுன்னு இருக்கும். நீங்கள் மிளகாய் தூளோட காரம் உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. இப்போ இது நல்லா ஒன்று போல் பிசைஞ்சிக்கணும். இப்போ மாவு நல்லா பிசைஞ்சு ரெடியாக இருக்குது. இப்போ இதுலேருந்து சின்ன சின்ன உருண்டைகளாக நம்ம உருட்டி வச்சுக்கலாம். உங்களுக்கு எந்த சைஸ் பால்ஸ் வேணுமோ அந்த சைஸ் நீங்கள் உருட்டி ரெடியாக வச்சுக்கோங்க. இந்த மாதிரி ஈஸியாக உருட்ட வந்துடும், ஏன்னா நம்ம உருளைக்கிழங்கு சோள மாவுலாம் சேர்த்துருக்கிறதுனால. ஸோ இந்த மாதிரி ஒரு பால்ஸாக நம்ம ஒரே மாதிரி இருக்க மாதிரி நல்லா உருட்டி வச்சுக்கலாம். ஸோ எல்லாமே உருட்டி ரெடியாக இருக்குது. இதை நம்ம ஃப்ரை பண்ண வேண்டியதுதான். இதை நீங்கள் டீப் ஃப்ரையும் பண்ணலாம், ஷாலோ ஃப்ரையும் பண்ணலாம். நான் இன்றைக்கி பணியாரக்கல்லில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி ஷாலோ ஃப்ரை தான் பண்ண போகிறேன். அதனால ஒரு பணியாரக்கல்லை சூடு பண்ணி அதில் எல்லா குழியிலையும் கொஞ்சம் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்கலாம். இந்த எண்ணெய் சூடானதுக்கப்புறமா ஒவ்வொரு குழியிலையும் ஒவ்வொரு பால் வச்சிடலாம். ஸ்டவ்வை மிதமான தீயில் வச்சுக்கோங்க. மிதமான தீயிலே வச்சாதான் நல்லா உள்ள வரைக்கும் வேகும், வெளியிலையும் நல்லா கிறிஸ்பியாக வரும். இது ஒரு சைடு நல்லா கலர் மாதிரி வந்ததுக்கப்புறமா அதை மெதுவாக திருப்பி போட்டுடலாம். இந்த மாதிரி பண்ணும்போது நம்மளுக்கு எண்ணெய் நிறைய செலவாகாது, ரொம்ப ஹெல்த்தியான ஆப்ஷனும் கூட. இப்போ இந்த சைடும் நல்லா கோல்டன் ப்ரௌனாக வர வரைக்கும் இருக்கட்டும். இடையில எங்கேயாவது கலர் மாறாமல் இருந்ததுன்னா அந்த சைடு கீழே படுற மாதிரி திருப்பி வச்சுக்கோங்க. இப்போ கொஞ்சம் கொஞ்சம் சைட்லலாம் இன்னும் கொஞ்சம் அந்த ரோஸ்ட் ஆகாத மாதிரி இருக்குது, அதனால் அந்த சைடை பார்த்து திருப்பி திருப்பி வச்சு ஃபுல்லாக அந்த பால் மொத்தமும் வெளியில் நல்ல கிறிஸ்பியாக கோல்டன் ப்ரௌனாக ஆகிற வரைக்கும் இது நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ எல்லாம் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு, எடுத்துடலாம். பாருங்கள் எவ்வளோ கிறிஸ்பியாக இருக்குன்னு. இது வெளியில் நல்லா கிறிஸ்பியாகவும் உள்ளே நல்லா சாஃப்டாகவும் இருக்கும். இதே மாதிரி நம்ம எல்லாம் ஃப்ரை ஆனதுக்கப்புறமா எடுத்துடலாம். நம்ம ஊற்றின எண்ணெய் கூட பாருங்கள் இன்னும் நிறைய மிச்சம் இருக்குது. ஸோ அடுத்து நம்ம போட்டு எடுக்கிறதுக்கு எண்ணெயை ஊற்ற தேவையில்லை, மீதி உள்ள எண்ணெயிலேயே நம்ம போட்டு எடுத்துடலாம். ஸோ மீதி உள்ள பால்ஸையும் இதே மாதிரி ஃப்ரை பண்ணி எடுத்துக்க வேண்டியது தான். ரொம்ப சீக்கிரமாக பண்ணிடலாம், ரொம்ப டைம் ஆகவே ஆகாது. ஸோ நம்மளோட கிறிஸ்பியான பன்னீர் பால்ஸ் ரெடி ஆயிடுச்சு. நான் ஒன்றை உடச்சி காட்டுறேன் பாருங்கள், அவ்வளோ மொறுமொறுன்னு இருந்தது. உள்ளே நல்லா சாஃப்டாக இருக்கும், ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். இது சூடாக கொஞ்சமாக டொமேட்டோ கேச்சப்போடு சர்வ் பண்ணிங்கன்னா ரொம்ப ரொம்ப சுவையாக இருக்கும். எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்களும் இந்த ரெசிப்பியை கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்ற கமெண்ட் சொல்லுங்கள். இதே மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்கணுன்னா இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஷானு சமையல், எளிய முறையில் இனிய சுவையில். நன்றி.